ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு கடாயில் போட்டுட்டு நிலக்கடலை பருப்பு தோல் நீக்கணும். அதுக்காக நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதில் உள்ள தொளி எல்லாமே எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் அதை ஆற விட்டதுக்கப்புறமா தோல் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். தோல் எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு தடவை கடாயில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நான் 7 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போது தோல் நீக்கினது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க வத்தல், புளி, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு நிலக்கடலை பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. தோல் நீக்கின கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் இருந்தது பார்த்திங்களா, அந்த இதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகும் உளுந்த பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சட்னியில் ஆட் பண்ணிடுங்க. இதை அப்படியே சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நிலக்கடலை பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.